viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 6 எக்ஸாம்பிள் நம்பர் 6.24 பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் சம் இன்னைக்கு என்னோட வீடியோஸில் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. குவார்ட்லி எக்ஸாம் கிட்ட வந்துட்டுருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அதே போல் வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரலல் டு த வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸோட ஃபார்முலாஸ் நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸில் அப்ளை பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது பாயிண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பாயிண்ட்டை வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கோங்க. பேரலல் டூன்னு கொடுத்ததை பி வெக்டார்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் பேராமெட்ரிக் ஃபார்மோட ஃபார்மில் வந்து ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் plus db vector. So r vector is equal to a பதிலா a ஓட வெக்டர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு plus t into b வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அவ்வளோதான். ஒரு லைனில் ஃபார்முலா, ஒரு லைனில் சப்ஸ்டியூஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் பேராமெட்ரிக் ஃபார்முலா வந்து r vector minus a vector cross b vector is equal to 0 vector. So r vector minus ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பிகாஸ் மைனஸ் இருக்கிறனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஏ வெக்டார் எழுதி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கிராஸ் பி வெக்டார் எழுதி இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். அவ்வளோதான். இப்போ கார்ட்டீசியன் ஃபார்முக்காக பாயிண்ட்டை வந்து x1 y1 z1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. பேரலில் வந்து b1 b2 b3ன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபார்முலா எழுதுங்க. x minus x1 by b1 is equal to y minus y1 by b2 is equal to z minus z1 by b3. ஸோ x minus x1 வந்து 1 divided by b1 வந்துட்டு 4 is equal to y minus 2 by b2 வந்துட்டு 5 is equal to z minus z1. பட் இங்கே z1 வந்து ஆல்ரெடி மைனஸில் இருக்கிறனால z plus 3 divided by minus 7. ஸோ சம்மு பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் நல்லா ஈஸியாகவே போட முடியும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ வியூவர்ஸ்.